வெளியீடும் நடக்க இருக்கிறது. எனவே அதற்காக உரையாற்ற வந்திருக்கும் கவிஞர் மந்தாயினி மற்றும் அரசியல் ஆய்வாளர் நண்பர் பொன் பாலராஜன் மேடைக்கு வாங்க. ஏன்னா மெட்டாக பேச கட்டுறதுக்கே உங்களை பேச வைக்கும். மற்றது இந்த நூலுடைய ஆசிரியர் நாவல் ஆசிரியர் டிலுக்ஷன் மோகனையும் நான் இங்கே அழைக்கிறேன். 7 மணி நேரம் கதையும் கொண்டு வரும். இன்னொரு கதிரையை போட்டால் நாங்கள் டிலுக்ஷனுடைய அப்பா மோகனையும் இங்கே அழைக்கலாம் நினைக்கிறேன். படபட்சி என்ற இந்த நாவலை எழுதியவர் டிலுக்ஷன் மோகன். அதாவது கணினியர்கள் நாங்கள் இப்பொழுதுதான் நிறைய பார்க்கிறோம். இந்த நாவலை பற்றி ஒரு அறிமுகம் தான் நீங்கள் எல்லோரும் முன்னே வாசிக்க வேண்டும். எனவே அவருடைய ஒரு சிறுவயதிலிருந்து தான் ஒரு விமானியாக வர வேண்டும், ஒரு விமானத்தை உருவாக்க வேண்டும் என்ற கற்பனைகளில் வளர்ந்த ஒரு இளைஞன். அந்த இளைஞன் ஒவ்வாறு இந்த போராட்டங்களுக்கெல்லாம் அந்த கனவை கலைக்காது தொடர்ச்சியாக அந்த கனவு நோக்கி போய்கொண்டிருக்கிறான் என்றதான் என்னுடைய நாவலுடைய அடிப்படையாக. அதிலிருந்து அந்த நிலத்தில் நடந்த போராட்டங்கள், நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் இந்த நாவல் உள்வாங்கி நகர்ந்து செல்கிறது. மிக முக்கியமாக இவருடைய தந்தையார் ஒரு சினிமா கொட்டகை உரிமையாளர். சின்ன வயசுல இருந்து மக்களை பார்த்து வளர்ந்தது. அவருக்கு தன்னுடைய இந்த வாழ்க்கை வரலாற்றை ஒரு சினிமாவாக எடுக்க வேண்டும் என்ற ஒரு கற்பனை தான் இருந்தது. எனவே அவர் ஒரு 2.5 மணி நேர ஒரு சினிமாவுக்கான ஒரு உருவாக்கிய. அதன் பிற்பாடுதான் அவருடைய நண்பர்கள் சொல்லி இதை நீங்கள் ஒரு நாவலாக என்றால் எங்களுடைய இதை சினிமாவுக்காக நிறைய சிக்கல்கள் உள்ளார்களியான சிக்கல் இருக்கிறது. எனவே அதற்குள்ள இது ஒரு நாவலாக உங்களால் தயாரிக்க மாட்டேங்கிறால் இது நன்றாக இருக்கும் என்று அவர்களுக்கு ஒரு யோசனை வளர்த்திருக்கிறார்கள். அவர் அதன் அடிப்படையில் இந்த நூலை எழுதினார். எடுத்தவுடன் வாசிக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாவல். நான் ஒரு அறிமுக உரை என்ற வழியில் நான் சில விமர்சனங்கள்லாம் செய்திருக்கிறேன். ஆனால் இந்த நூலை குறித்தான அறிமுறை ஆற்றுவதற்கு எனக்கு 2 பேர் வந்திருக்கிறோம். 2 பேரும் தரமான வாசகர்கள். எனவே அவர்கள் தங்களுடைய வாசகத்தினுடைய அனுபவத்தை பயன்படுத்துகிறார். நான் இப்பொழுது இலங்கையில் பயன்படுத்தி வருகின்ற வெளிச்சம் போன்ற தந்தைகளில் நம்முடைய எழுத்துக்கள் நம்புகின்றன. அவரை படுபட்சி கொடுத்தால் அறுமுறை ஆற்றுமாறு நினைக்கிறேன். அமைந்த விதமும் கதை கூறும் விதமும் குளிருக்கு இதமாக இழுத்து போர்த்தி கொண்டு இஞ்சி தேநீருடன் வாசிக்க அழைத்தது. கதையை முதலில் ஒரு
எலக்ட்ரானிக் பிடிஎஃப் வடிவத்தில் தான் பெற்றேன். வாசிக்க தொடங்கியவுடன் நிறுத்திவிட்டேன். காலம் செல்வமண்ணாவை அழைத்து புத்தகம் ஒன்று தாருங்கள் என்று கேட்டேன். அதை பார்த்து முன்னட்டை பின்னட்டை எல்லாம் பார்த்து டிரெக்ஷனின் படம் பார்த்து அதன் பின்னரே வாசிக்க தொடங்கினேன். ஏனெனில் இது எலக்ட்ரானிக்கில் வாசிக்க வேண்டிய கதை அல்ல. நூலை தொட்டு தடவி விடயங்களை உள்வாங்கி ஆறுதலாக வாசிக்க வேண்டிய கதை என்று முதலாவது பக்கத்திலேயே நான் தெரிந்து கொண்டேன். ஏனெனில் கதை தொடங்கப்பட்ட விதமும் வசன நடைகளும் மிக புதுமையாக சிறப்பாக இருந்தன. ஒரு சிறந்த ரஷ்யன் கதையை வாசிப்பது போல் இருந்தது. வேறு விழாவுக்கு எடுத்து சென்றது. புத்தகத்தை கீழே வைக்காமல் தொடர்ந்து 170 பக்கங்களையும் வாசிக்க முடியும். நல்ல ஒரு எழுத்தாளரின் அனுபவம் தமிழர்களுக்கு கிடைத்திருக்கிறது. சேரண்ணா கூறியது போல இது சிறு காலடி அல்ல, பெருங்காலடி. இது ஒரு போரின் கதை அல்ல, போருக்குள் கனவு காண முயன்ற ஒரு சிறுவனின் கதை. எனக்கு அப்துல் கலாமின் அக்கினி சிறகுகளைத்தான் ஞாபகப்படுத்தியது. ஹெலிகாப்டர் செய்ய புறப்பட்ட அப்துல் கலாமை போல் இன்னொரு சிறுவனை கண்டேன். ஹெலிகாப்டர் செய்யும் கனவுடன் ராமேஸ்வரத்திலிருந்து அப்துல் கலாம் புறப்பட்டது போல இந்த செங்கலடி கதாநாயகன் கொழும்பு நோக்கி புறப்படுகிறான் விமானம் செய்யும் கனவுடன். செங்கலடியில் துணிவற்று இருந்த எழுத்தாளரின் கூற்றுப்படி செங்கலடியில் துணிவற்று இருந்த ஒரு மனிதன் துணிவு பெற்று எழுத்தாளர் ஆகிய கதைந்து. இது ஒரு அகதியின் நாட்குறிப்பு மட்டுமல்ல, அகதியாக மாற வேண்டிய கட்டாயத்தை சந்தித்த ஆயிரக்கணக்கான தமிழர்கள் உள்ளுரைந்த வலியின் கூட. அனைத்து வலிகளுக்கு நடுவிலும், ஏன் அனைத்து வலிகளையும் அனுபவித்த பின்னும் சிறு சிறு சந்தோஷங்களில் தொலைந்து போக இந்த கதை மாற்றலாம் முடிகிறது. ஏனென்றால் சந்தோஷங்கள் தான் வாழ்க்கையை மட்டுமல்ல, அதை வாழ்க்கையின் வாழ்க்கையை மட்டுமல்ல, இக்கதையையும் கொண்டு செலுத்தி போகும். நிர்வாணத்தை எழுத்தாளர் மிக வித்தியாசமாக வெளிப்படுத்தியிருக்கிறார். நிர்வாணம் நானும் என் மகனை கொல்லக்கூடியது என தத்துவபூர்வமாக ஆராய்ந்திருக்கிறாரோ என்றால், நிர்வாணம் மனிதரை கொண்டு போடக்கூடியது ஏன் என்பது 37ஆம் பக்கத்தில் அது குறிப்பிட்டிருக்கின்றார். 141ஆம் பக்கத்தை அடையும் வரை எனக்கு புரியவில்லை. நிர்வாணமே கொல்லும் யாரும் இப்படி கற்பனை கூட செய்ய மாட்டோம். தாயின் முன்னும் தங்கையின் முன்னும் நிர்வாணமாக நிற்பது ஒரு வகையில் நான் என்பதை கொல்லக்கூடியதுதான். முதல் நான் இது டிலக்ஷனின் அனுபவம் என்று நினைத்தேன். செல்வமண்ணா கால் பண்ணி அம்மாவும் தங்கச்சியும் இருக்கினமா என்று கேட்டேன். இருக்கினம் என்று சொன்னார். அப்படியானால் இது சில நேரம் டிலக்ஷனின் அனுபவமாக இருக்க வாய்ப்பில்லை. என்றாலும் கூட அந்த வரியை தாயின் முன்னும் தங்கையின் முன்னும் நிர்வாணத்துடன் நிற்கக்கூடிய ஒரு ஆணின் வரியை உணர்ந்து இதை எழுதியிருக்கின்றார். ஆதாம் ஆப்பிள் விழுங்கியதை ஃபீலிக்ஸ் கூப்பா என்று சொல்வார்கள். பாவத்தின் மூலம் விளைந்த நன்மை அல்லது பொய்டிக் ஜஸ்டிஸ் என்று கூறலாம். அந்த அம்மாவும் தங்கையும் இறந்து போவது கதை நாயகன் என்னால் இனி அம்மாவின் முகத்தையும் தங்கச்சியின் முகத்தையும் பார்க்க முடியாது என்று வேதனைப்படும் நிகழ்வு நடக்காமல் தடுத்து விட்டது. அதற்காகவே அக்கதை அவ்வாறு அமைக்கப்பட்டிருப்பது போலவே எனக்கு படுகிறது. படுபற்றி ஒரு புத்தகம் அல்ல, ஒரு தலைமுறையின் ஆவண காப்பகம். இது போருக்கு பிறந்த ஒரு பிள்ளையின் கனவு. ஒரு தாயின் மனப்போராட்டங்களையும் அந்த போராட்டத்தை பிள்ளைகளிடம் மறைக்கவும், இன்னொரு வகையில் பார்த்தால் தன்னை தன்னிடமிருந்து காத்துக்கொள்ளவும், மகனின் கனவு தீபம் எரிந்து விடாமல் காத்துக்கொள்ளவும் தாயின் புராண கதைகளை மிக அழகாக வெளிப்படுத்தி இருக்கிறார். பல முரண்பாடுகளும் உறவுகளும் உள்ள பாத்திரமாக தந்தை படைக்கப்பட்டிருந்தாலும் மகனின் கனவை நினைக்கும், நனவாக்க நினைக்கும் அந்த தந்தையின் மனம் உண்மையிலேயே பாசமலர்தான். சமூக வர்க்க சாதீன வேறுபாடுகள் பற்றி அங்கங்கே பல இடங்களில் தொட்டு சென்றாலும் அவை ஆழமாக அலசப்படவில்லை. பெரும்பாலும் அவை வேறு ஒரு சந்தர்ப்பத்திற்காக காத்திருக்கின்றன போலும், ஒரு பல புத்தகங்களுக்காக காத்திருக்கின்றன போலும். 170 பக்கங்களுக்குள் இத்தனை விடயத்தை டிலக்ஷன் அடக்கி இருப்பது ஆச்சரியமானது.
அணுவை துளைத்து 7 கடலை புகட்டும் கடினமான எழுத்துப்பணி ஒன்றை செய்திருக்கிறார். இது நாடுகள் கலாச்சாரங்களுக்கு இடையிலான போராட்டமும் அடையாள தேடலும் ஒரு குழந்தையின் நான் யார் என்ற கேள்வியின் மூலம் தொடப்படுகிறது. இது முக்கியமான கேள்வி, மிக முக்கியமான விவாதம். இளம் தலைமுறையினர் பலரிடம் காணப்படும் கேள்வியும் தேடலும் இதுதான். அது மட்டுமல்லாமல் உலகம் முழுவதும் வாழும் பூர்வகுடிகள் எல்லோருமே தங்களிடம் தாமே அல்லது தம் மூத்த உறவுகளிடம் கேட்டுக்கொள்ளும் கேள்வி இது. சமீபத்தில் கனடிய பூர்வகுடிகள் தொடர்பான பல பட்டறைகளில் பங்கு பெற்றும் சந்தர்ப்பம் எனக்கு கிடைத்தது. பல நடைமுறைகளும் பழக்க வழக்கங்களும் எங்களுடைய தமிழருடைய பழக்க வழக்கங்களை ஒத்து ஒரே மாதிரியாக இருப்பதை கண்டேன். அதை அவர்கள் பெருமையுடனும் அதே நேரம் அவை எல்லாவற்றையும் தேவாலயங்களும் அரசுகளும் சேர்ந்து அளித்ததை ஒரு வலியுடனும் நினைவு கூறுகிறார்கள். திட்டமிடப்பட்ட அந்த இனப்படுகொலையில் இறந்து மட்டுமல்ல, எந்த பக்கமும் பொருந்த முடியாமல் தான் யார் என்ற அடையாளம் இல்லாமல் அதீதமான போதை பாவனையில் ஆழ்ந்து தொலைந்து போன உறவுகளை பற்றியும் வலியுடன் நினைவு கொள்கிறார்கள். நாம் யார் எனும் குழந்தையின் கேள்வியும் பூர்வீக குடிகள் என்று யாரும் இல்லை என்று தந்தை கூறுவதும் ஒரு வகையில் உண்மை என்றாலும் கூட மனம் ஏற்க தயங்குகிறது. பூர்வீக குடிகள் என்று யாரும் இல்லை என்றால் நான் யார்? எனது வேறு என்ன? எங்கிருந்து வந்தோம்? எது எங்கள் இடம்? எங்களுக்கென்று இடமே இல்லையா என பல கேள்விகள் என் மனத்தில் எழுவது போல இளம் சந்ததியினருக்கு மழலாம். முக்கியமாக வெளிநாட்டவர்கள் மீதான வெறுப்பு கூடி வரும் இக்காலத்தில் நான் பூர்வீகம் இல்லாதவன் என்பது சிறு சஞ்சலத்தை தருகிறது. இது என் பூமி, இது உன் பூமியும் தான். என் தட்டில் பாதி நீ உன் எனும் சமத்துவமான யூட்டோப்பியாவில் நாங்கள் வாழ்ந்தால் இந்த கருத்தை ஏற்றுக்கொள்ளலாம். துரதிருஷ்டவசமாக அப்படியான உலகில் நாங்கள் வாழவில்லை. இந்த சந்தர்ப்பத்தில் எழுத்தாளர் குயேனி பற்றி குறிப்பிட்டிருப்பதால் இதை குறிப்பிட வேண்டிய கடமைகளுக்குள்ளாகியுள்ளேன். அவரும் மிக தெளிவாகவும் தந்திரமாகவும் ஜோதிக்குமார் எனும் பாத்திரம் மூலம்தான் இதை கூறியிருக்கிறார். குயேனி எனும் அரசி வாழ்ந்ததற்கு எந்த வரலாற்று ஆதாரங்களும் இல்லை. இது காலையிலும் தெளிவார். தமிழர்கள் ராவணன் வழி வந்தவர்கள் குவேனி இயற்கர்களின் அரசி என அம்மா கூறுகிறார். இயற்கர்களும் நாகர்களும் தமிழர்கள் தான். நாங்கள் மீண்டும் மீண்டும் தவறான பதிவுகளை செய்து கொண்டிருக்கிறோமோ என எண்ண தோன்றுகிறது. செங்கையாளியனின் கதையால் குவேனி பிரபலமானது போல மிகச் சிறந்த எழுத்தாளராக அடையாளம் காணப்பட போகும் திலீப்சனின் கதாபாத்திரங்களும் பிரபலமாக போகின்றன. ஒரு புனை கதையின் கதை மாத்திரை போல் இல்லாமல் ஒரு சுயசரிதையில் பாத்திரங்கள் கவனமாக கையாளப்படுவது காலத்தின் தேவை என நான் எழுதுகிறேன். இந்நாடகமான தமிழில் நரசிவாக எழுதப்பட்டிருந்தாலும் உரையாடல்கள் இடம்பெறும் சந்தர்ப்பங்களில் மட்டக்களப்பு பேச்சு தமிழ் எங்கேயும் காணப்படவில்லை. தாய் தந்தையுடனான நண்பர்களுடனான உணர்வு பூர்வமான உரையாடல்களின் போது இக்கணம் உங்கள் ஊரின் அழகான மீன்பாடும் நாட்டின் தமிழ் இடம்பெற்றிருக்கலாமோ என எண்ணுகிறது. உங்கள் எதிர்கால எழுத்துக்களில் அதை பிரதிபலிக்க வேண்டும் என்று உங்கள் ஊரின் சங்கீதமாக ஒலிக்கும் மட்டு தமிழை பேண வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நீங்கள் போர் பற்றி இங்கே கதைக்க விளையவில்லை என்றாலும் உங்கள் வாழ்வோடு அது பிணைந்திருப்பதால் அது தவிர்க்க முடியாமல் அங்கே வருகிறது. அப்படி அவற்றை நீங்கள் குறிப்பிடும் போது அவற்றின் கால ஒழுங்கு கொஞ்சம் நிலையாக இருப்பது போல் தென்படுகிறது. 2006 வரை அந்நாட்டில் வாழ்ந்தவர் போரினூடாக வாழ்ந்தவர் என்ற முறையில் இதையெல்லாம் கூற முடியும். ஓட்டோ ஃபிக்ஷன் என்ற இலக்கிய வகைப்பாட்டு சுயசரிதையும் புனைகளையும் சேர்ந்த இந்த இலக்கிய வகைப்பாட்டில் அது ஏற்றுக்கொள்ளப்படக்கூடியதா என்று எனக்கு உண்மையிலேயே தெரியவில்லை. எழுத்தாளர் தன் வாழ்க்கையை அழகு பூசாமல் உண்மையாக ரோவாக உணர்வுகளின் உச்சத்தில் வைத்து நமக்கு முன் நிறுத்தியுள்ளார் என்று சொல்ல மனம் விளைந்தாலும் இந்த ஓட்டோ ஃபிக்ஷனின் அடையாளம் அதை தவிர்க்கிறது. இதை ஒரு சுயசரிதையாக எழுதியிருந்தால் அதனுடைய உண்மைத்தன்மை தமிழரின் வரலாறாகவும் அடையாளம் காணப்பட்டு இருக்கலாமோ என்று தோன்றுகிறது. இந்த தலைப்பு படுபட்சி என்றால் ஒரு விடயம் தோற்று போகும் நாள் பலன் இந்நூலின் நான் ஆரம்பித்தேன்.
தயாராக இருக்கவில்லை. தோற்றுப்போன ஒருவரின் வெளிப்பாடாக இந்நூல் எனக்கு தோன்றவில்லை. எத்தனை அடி அடித்தாலும் நாங்கள் பீனிக்ஸ் பறவை போல சாம்பலில் இருந்து எழுந்து வந்து வல்லூறு போல உயர் வானில் பறப்போம் எனவே ஆயிரக்கணக்கான தமிழர்களின் வெற்றிக்கு இந்நூலும் எழுத்தாளரும் ஒரு அடையாளமாக அடித்தாலும் சிதைத்தாலும் தாயும் தந்தையும் மறைந்தொழிந்து போனாலும் உன் முன்னே தலை குனிந்து நிற்க மாட்டோம் எனும் துணிவும் வீரவும் மிக்க மனிதர்களின் கதை இது. கோழைகளின் கதை என்ன? நீங்கள் இதற்கு இறந்தெழும் பறவை என்று தலைப்பிட்டிருக்க வேண்டுமோ என்று தோன்றுகிறது. ஆனால் அந்த படுபட்சி நாடோ அந்த பட்சியோ இல்லாமல் இந்த டிரெக்ஷன் இல்லை, இந்த கதை இல்லை என்பது நன்றாக புரிகிறது. ஒட்டுமொத்தமாக படுபட்சி ஒரு வரலாறு, உலகம் முழுவதும் குடிபெயர்ந்தோர் அனுபவம், மனித அடையாளங்களுக்கிடையான போராட்டத்தின் மூலம் இந்த படைப்பு மௌனமாக கஷ்டப்பட்ட ஆயிரக்கணக்கானவர்களின் குரலாக ஒலிக்கிறது. இது குறித்து பிறகு சொல்கிறேன் என பல இடங்களில் குறிப்பிடுவதுடன் அக்குறிப்புடனேயே நாவல் முடிவடைவது இன்னும் சுவையான பல நூல்கள் தொடரப்போகின்றன என்று காட்டுகிறது. உங்கள் அடுத்த படைப்பு இந்த கதையின் கிளைகள் மேலும் பரந்து வளர்ந்து மேலும் விரிவடைந்து சமூகத்தையும் இலக்கியத்தையும் ஆழமாக பெறும் என நம்புகிறேன். வாழ்த்துக்கள். நன்றி மந்தாயினி. படுபட்சி அவருடைய உள்ளார்ந்த இன்னொரு விஷயத்தை பார்த்தாலும் என்னுடைய போராட்டத்தினுடைய என்னுடைய கனவுகள் எவ்வாறு சிதைஞ்சு போச்சுங்கிற ஒரு விஷயமாகவும் இன்னொரு வீடாகவும் அதை பார்க்க முடியும் போது தோன்றுகிறது. இந்த நம்பிக்கைகள் தோற்றாலும் ஆனால் ஒரு நாளோட சமூகம் இந்த நம்பிக்கைகள் அற்று ஒரு இருக்க முடியுமா என்ற கேள்வி இருக்கிறது. எல்லோரும் சொல்வது போல போராட்டம் என்பது ஒரு வாழ்வினுடைய மிக முக்கியமான பங்கு. அதை நாங்கள் செய்து கொண்டு போனோம் நாங்கள் பெருமைப்பட்டுக் கொள்ளலாம். அதில் வந்து இந்த விஷயம் நாங்கள் இந்த கனவுகளை நிறைவேற்றுவதற்காக நாங்கள் பாராட்டு. அடுத்ததாக இந்த நூல் குறித்து நான் உரையாற்ற நண்பர் முன்னாள் வாரினார். முதலில் இங்கே குடிநீருக்கும் உங்கள் அனைவருக்கும் வணக்கத்தை அத்துடன் பேச வந்திருக்கும் மந்தாகி இதற்கு முன்னாக புத்தக வெளியீட்டில் புத்தகத்தை வராமலே வெளியிட்ட சோபா சக்தி போன்றவர்களுக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த புத்தக வெளியீட்டில் என்ன பேச சொல்லி செல்வம் கேட்டிருந்தார். வாழ்நாளில் ஒரு நாளும் ஒரு புத்தக வழிபற்றி பேசியதில்லை, புத்தகம் வாங்கியிருக்கிறார். அவர் என்னுடைய சில அவதானிப்புகளை வைத்துக்கொண்டு என்னை இந்த புத்தகத்திலே பேச சொல்லி கேட்டிருந்தார். இந்த புத்தகம் எழுதினவர் ஒரு விமானத்தை செய்வதற்குரிய முயற்சிகள், அது பற்றி தான் இந்த புத்தகம், அதை பற்றி நான் பேச இருக்கின்றேன். நானும் ஒரு சின்ன மோட்டர்கள் அதில் வைத்து விமானங்கள் செய்து என்னுடைய பேரை அதை காட்டிக்கொள்வது வீட்டிலே பெப்சி போத்திலே மோட்டரை கூட்டி அது சட்டைகளை கூட்டி ரிமோட் கொண்டு மோட்டர்களை இயக்கி அதை செல்வம் பார்த்துருக்கிறார் வீட்டில். இது நான் இந்த 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 இவருக்கு அவருடைய தகப்பனார் கொடுத்த அந்த உற்சாகத்தை போல நானும் வருகிற சந்ததியாக அதை கொடுக்க வேண்டும் என்ற அந்த எண்ணம் இருக்கிறது. என்னுடைய வீட்டிலே ஒரு சின்ன ஜெட் என்ஜின் இருக்கு, சின்ன ஜெட் என்ஜின் வந்து நான் வச்சிருக்கேன். அப்போ அதை பார்த்துட்டு நான் என்ன பேச வர சொன்னாரே தவிர எனக்கு இது பற்றி பேச முடியும் என்றதில் அவருக்கு நம்பிக்கை இருந்து வந்து தெரியவில்லை. நான் அப்போ அவரை கேட்டு நான் என்னத்தை பேசுவேன். அவர் சொன்னார் புத்தகத்தை வாசித்துட்டு உனக்கு தெரிஞ்சதை பேச சொல்லி. அப்போ அன்றைக்கு விக்னேஸ்வரோட பேசும்போது கேட்டு இப்படி புத்தகத்தை பற்றி பேச சொல்லியிருந்தார், என்னத்தை பேசுறது. அவருக்கு சொன்னார் புத்தகத்தை வாசித்து போட்டு பேச சொல்லி. ஆனால் இந்த புத்தகத்தை பற்றி நிறைய விஷயங்கள் மந்தாகினி சிறப்பாக பேசியிருக்கிறார். அதுக்கு பிறகு நான் அதை பற்றி பேசுகிறது வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி
இதுக்கெல்லாம் சாப்பிட்டு பாவக்காய் சாப்பிட்ட மாதிரி இருக்கு. ஆகவே நான் அதை பேச விட்டு இந்த வாசிப்பை பற்றி பேசுவது மட்டும் செல்வன் சொன்னார். அந்த முக்கியமான ஏன் நான் சொல்லுறதுன்னா, நீங்கள் அனைவரும் இந்த புத்தகங்களை வாங்கி வாசிக்க வேண்டும். அந்த வாசிப்பதால் என்ன நன்மை என்பதை நான் 2018க்கு பிற்பாடு 2018ஆம் ஆண்டுக்கு பிற்பாடு நான் நன்கு அறிந்து கொண்டேன். அந்த வாசிப்பின் மூலமாக எனக்கு ரஷ்யாவிலேயும் ஒரு வீடு இருக்கிறது, கிரீக்லேயும் ஒரு வீடு இருக்கிறது. பெரிய ஆச்சரியமாக இருக்கு, உங்களுக்கு ஏன் அப்படி வருது? அப்போ இதை நான் ஒரு நண்பருக்கு சொன்னேன், எப்படி இருக்குன்னு சொன்னால், இந்த ரஷ்யன் நவல்ஸை வாதிக்கும் போது நீங்கள் உங்கள் கற்பனையிலேயே உங்களுக்கு ஒரு இடம் இருக்கும், அதில் தெளிவு இருக்கும். அந்த கதையை வாசிக்கின்ற பொழுது அந்த வீடு தான். இன்னொரு கதையை நீங்கள் ரஷ்யன் நாவலை வாசிக்கின்ற அந்த வீட்டில் அந்த கதாநாயகன் அதான் நான். கிரேக்க லிட்ரேச்சரை வாசிக்கும் போது நான் கிரேக்கத்திலே இருந்தேன். அப்போ அகதியாக வந்து எங்களுக்கு உலகம் பூராக நான் புத்தகங்களை படிக்கின்ற பொழுது அந்த வாய்ப்புகள் கிடைக்கும், கண்டிப்பாக வாசிக்க வேண்டும். அதே போல் எங்கள் அறிவுத்தளமும் நன்கு விரிவடையும். அதுக்கு ஒரு சின்ன உதாரணத்தை நான் சொல்லுகிறேன். கில்காமெஷ் என்ற ஒரு உலகத்திலே முதலாவது சிறுகதையை தான் அதைத்தான் சொல்லுகிறார். களிமண்ணில் எழுதி கிறிஸ்துக்கு முற்பட்ட ஆண்டிலே கண்டுபிடிக்கப்பட்ட அந்த கதையிலே வருகிற ஒரு விடயத்தை நான் சொல்லுகிறேன். கில்காமெஷினுடைய நண்பர் இங்குடு என்ற அந்த நண்பர் இறந்ததற்காக கில்காமெஷ் சாகாமல் இருப்பதற்காக ஒரு அதுக்குரிய வழியை தேடிக்கொண்டு அவர் போகின்றார். அது போகின்ற பொழுது இதுக்கான கதைகள் இருக்கிறது. போகின்ற பொழுது கடைசியாக தெரிகிறது என்னன்னா, ஒரு தண்ணிக்கு கீழே ஒரு இலை இருக்கிறது, அந்த இலையை எடுத்து நீ சாப்பிட்டாயான நீ சாகாமல் இருப்பாய் என்று கில்காமெஷ் அந்த அவருக்கு அறிவு சொல்லப்படுது. அவர் அந்த இலையை எடுத்துக்கொண்டு தண்ணிக்குலேருந்து எடுத்து அவர் குளிக்க போன போது அது பாம்பு சாப்பிடுது. இந்த கதையை படிக்கும் பொழுது எனக்கு ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வந்து என்னன்னா, திருப்பாற்கடலை கடந்து அமிர்தத்தை எடுக்கின்ற பொழுது பாம்பு சாப்பிட்ட கதை வரும். அப்போ இதை நாங்கள் பார்க்கின்ற பொழுது இந்த உலகம் முழுதும் உள்ள கதைகள்லாம் எங்களுக்கு திரும்ப திரும்ப ஒவ்வொரு வழியிலே புரியப்பட்டு கொண்டு வருது. ஆனபடியால் என்னுடைய கதை தான் சிறந்து, அவனுடைய கதை தான் சிறந்து, இல்லை நான் தான் முதல் வந்து நாங்கள் சொல்ல முடியாது. அதே போல இலியட்டிலே படிக்கின்ற பொழுது அகிலேஷ் தன்னுடைய நண்பர் இறந்ததற்காக அந்த பிணத்திலே ஒரு நாணயத்தை வைத்து நான் புதைக்க வேண்டும் என்று நான் கேட்கிறேன். அப்பொழுது அந்த அவருடைய அந்த நண்பருடைய பொடி கொடுக்கப்படுது, நாணயத்தை வந்து புதைக்கிறார். இதே மாதிரி எங்களுடைய சடங்குகளிலே பிறந்தவர்களுடைய நெற்றியிலே நாணயம் வைக்கணும். நான் ஐயர் நானே கேட்டிருக்கேன், என்ன காரணம் ஒருத்தருக்கு ஒன்றும் தெரியாது. இது உண்மையிலே கிரேக்கத்திலேயும் தான் வந்திருக்கான்னு நான் நினைக்கிறேன். பல விடயங்கள் அப்படித்தான் வருது. ஆனால் அவரை நாங்களாம் நுழைஞ்சிட்டு வாழாது. அது வந்து என்ன பாவக்கடலை கலப்பதற்காக பெரியமான கொடுக்குறதுக்கு அந்த காசு கொடுக்கப்படுறாங்க கிரேக்கத்திலே சொல்லுவோம். அப்போ இந்த மாதிரியான உலக தொடர்பான ஒரு விரிவை நாங்கள் வாசிப்பதன் மூலம் அடையலாம். வீடுகளும் வெவ்வேறு நாடுகளிலே வாங்கலாம், லட்சாதிபதியாக வாழலாம். அப்போ இந்த 2018ஆம் ஆண்டு ஸ்னோவிலே வலித்து விழுந்தால் பிற்பாடுதான் நான் எளியாக ரிட்டையர் பண்ணிட்டு இந்த புத்தகம் வாசிக்கிறது வாங்கிட்டேன். ஒரு நாளைக்கு 100 பக்கம் வாசிக்கணும்னு முடிவெடுத்தேன். நான் என்னுடைய ரிட்டையர்மெண்ட் எப்படி இருக்கும்னு விழுந்து நடக்கிற கஷ்டமாக இருக்கும்போது எப்படி இருக்கும், நான் வாசிப்பு தான் என்னை உற்சாகமாகவும் தொடர்ந்து இயங்கக்கூடியதாக என்னுடைய மூளை வலுவுள்ளதாக இருக்கிறேன். இனிமேல் இந்த புத்தகத்துக்கு சொல்றதுக்கான இந்த புத்தகங்களை வாங்கி வாசிக்கும் அதுக்கான இதை சொல்லி இந்த புத்தகத்தை நான் புத்தகம் படித்தேன். எனக்கு இந்த புத்தகம் படிக்கிறதுக்கு 100 மக்கள் போட்டாயிருக்கு. நான் 1.5 நாளிலே படிக்கலாம். ஆனால் எனக்கு நான் கூட எடுக்கிறேன். ஏனென்றால் நான் நேற்று பேசும்போது சொன்னேன், புத்தகம் படித்துக்கொண்டு சில இடங்களுக்கு வருகின்ற பொழுது நான் புத்தகத்தை வைத்துட்டு நான் போலுமே எதுவாக நடந்து ஆறுதலாக வந்த பிறகுதான் அது மனசுக்கு ரொம்ப நெருடலாக இருக்கு. அதை தாண்டி வாசிக்கிறது கொஞ்சம் சிரமமாக இருக்கு. ஒரு போராட்ட சூழலிலே வாழ்ந்த மக்கள் அங்கே பல்வேறு துன்பங்களை அனுபவித்திருப்பார். அப்போ அந்த துன்பங்களை அனுபவித்த கதைகளை கேட்டிருக்கணும். இதிலே அதில் சில இடங்கள் வருகிறது. அப்படியான கேட்டவொழுது மனம் பிறந்தும் பிரயத்தை சொன்னவன் நினைப்பன் மற்றவர்களே நிறுத்தணும். அதனுடைய சில தாமதங்கள் இந்த புத்தகம் வாசிப்பதை எடுத்திருக்கும். ஆனால் இந்த புத்தகத்தை வாசிக்கின்ற பொழுது முதல் 100 பக்கத்துக்கும் அவருடைய சிறு திராயவர் வளர்ந்து வாரது அப்படி நண்பர்களை பற்றி பேசுகிறார். இதில் மட்டக்களப்புக்குரிய ஒரு சிறந்த பண்பு இருக்கிறது. மட்டக்களப்பிலே இஸ்லாமியர்கள் இருப்பார்கள், கிறிஸ்தவர்கள் இருப்பார்கள், பழங்கியர்கள் இருக்கிறார்கள்,
இவர்களுடைய உறவுகளும் நல்லாக இருக்கு. இந்த கதையில ஒரு பாத்திரம் வருகிறது ஃபரூக் என்ற ஒரு நண்பர். இந்த ஃபரூக் என்ற நண்பர் வகுப்பில் இவரோட கூட படித்து கொண்டிருக்கீங்க. தமிழ் வாத்தியார், முஸ்லீம்கள் நீங்களும் தமிழர்கள் தானே என்று ஒரு எங்களுக்கு இது ஒரு பிரச்சனை, முஸ்லீம்கள் தமிழர்களா அல்லது முஸ்லீம்களா அந்த ஒரு பிரச்சனை இருக்கு. இதை போட்டு எல்லாரும் துன்பப்படுத்திக் கொண்டு இருக்கு. இதே மாதிரியான இந்த தமிழ் வாத்தியார் பேருக்கிறார். அப்போ அவர்கள் தாங்கள் தனித்துவமான இனம் என்று நினைக்கிறவர்கள் என்றால் அதை அப்படியே விட்டுட வேண்டியதான். ஆனால் நீங்களும் தமிழர்களாக நாங்கள் ஒரு திணிக்கிறது வந்து ஒரு 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 வில்லங்கமான ஒரு விஷயம். அடுத்தது அதுலேருந்து ஃபரூக் பள்ளிக்கூடத்துக்கு வரவில்லை. ஆனால் ஃபரூக் இவருடைய நண்பர். அந்த நட்பு எப்படி இருக்கிறதுன்னு சொன்னால், நான் ஃபரூக்கை பற்றி இவர் எல்லாம் நான் இன்னொரு இடத்திலே சொல்லுவார் என்று சொல்லிக்கொண்டு வருவார் இந்த புத்தகத்தில். ஆனால் நான் இதை ஃபரூக்கை பற்றி நான் இப்போ உங்களுக்கு சொல்ல வேண்டும். இவருக்கு இவரை பாதுகாப்பாக வைத்திருப்பதற்காக அவருடைய வீட்டிலே இடம் கொடுத்து பேர்மாடியிலே சகோதரிக்கு தெரியாமல் தகப்பனுக்கு தாய்க்கு மாத்திரம் தெரிய வேண்டும் நினைக்கிட்டு அவர் அந்த வீட்டிலே பாதுகாப்பாக வைத்து இவரை வெளிநாட்டுக்கு அனுப்புகிறார்கள் எல்லாம் பார்க்க. இந்த நட்பு ஒரு முக்கியமான ஒரு விடயம். அவரை தொட்டு காட்டுவது ஒரு முக்கியமான விடயம். ஒரு இஸ்லாமியருக்கும் ஒரு தமிழருக்கும் ஒரு நட்பொண்டு இருக்கிறது. அந்த நட்பு நிமித்தம் அவர் இவரை காப்பாற்றுவதற்கு எடுக்கிற முயற்சி இருக்கிறது. அது எங்களுக்கு திரும்ப திரும்ப பாடமாக சொல்லப்பட வேண்டிய ஒரு விடயம். நாங்கள் வேறுபட்ட ஒரு மக்களாக இல்லாமல் அதே நேரம் அவர்களை இஸ்லாமியர்கள் என்றோ முஸ்லிம்கள் என்றோ நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டியது ஒரு முக்கியமான விடயம். அவர் இந்த மாதிரியான விடயங்களை தொட்டு செல்கிறார். இன்னொரு விடயம் இதிலே நான் இவருடைய புத்தகத்திலே பார்த்தேன் என்றால், இந்த புத்தகத்திலே இவர் ஜட்ஜ்மெண்டெல்லாம் எதுவுமே சொல்லவில்லை. அது எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. ஏனென்றால் நாங்கள் உங்களுக்கு பல பேருக்கு தெரியும், நாங்கள் போராட்ட காலங்களிலே இயக்கத்தை ஆதரித்தவர்கள். ஆனபடியால் இயக்கத்தை பற்றி இவர் நல்லா சொல்லணும் என்று எதிர்பார்ப்பு கொண்டு இருக்கிறோம். ஆனால் இவர் வந்து ஒரு ஜட்மெண்டல் இல்லாமல் இயக்கத்தையும் பிழை சொல்லாமல் அல்லது இராணுவத்தையும் பிழை சொல்லாமல் அவர்கள் செய்கிறத சொல்றார். அது ஒரு முக்கியமான இன்னொரு விஷயம். ஏனென்று சொன்னால் இந்த எல்லாரும் பேசுகிற விஷயம் என்றால், இந்த புத்தகத்தை பிற்காலத்தில் வாசிக்கின்றனர் ஒரு ஜட்மெண்டல் இல்லாமல் ஒரு முன்முடிவை வைத்துக் கொண்டு பார்க்கிற தன்மை இல்லாமல் இந்த புத்தகத்தை அவர்கள் வடிவாக பார்க்கக்கூடியதாக இருக்கும். அப்போ அதில் இன்னொரு விடயம் இருக்கிறது. இதில் முக்கியமான விடயம் என்னென்றால், இவருக்கு இவருடைய தாய் சகோதரிகள் இருக்கிறார்கள். இவர்களுடைய தகப்பனார் இவரல்ல, அதில் வர தகப்பனார் இன்னொரு வீடு வைத்திருக்கிறார். அது ஒரு சிங்கள பெண்மை. இவர் தப்பி இவருக்கு ஒரு சந்தர்ப்பத்தில் அந்த இந்தியாவுக்கு போகிறதுக்கு இவர் அந்த வீட்டுக்கு வர வேண்டி வருகிறது. அங்கே போகத்தான் இவர் தன்னுடைய இவர் என்று நான் சொல்றது கதாநாயகன் அந்த 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 முதல் அந்த வீட்டை பார்க்கிறார். அங்கே உள்ள 2 பெண் சகோதரிகள் என்று சொல்லலாம், அவர்களையும் பார்க்கிறார்கள். இவருடைய அந்த நேரம் இவருடைய உணர்வை பற்றி நாங்கள் பார்க்கின்ற பொழுது ஒரு தமிழ் பட உணர்வு என்று சொன்னால் அது ஒரு பெரிய சீனு போட்டிருப்பாங்க. ஆனால் அப்படி இல்லை. அதுலேயும் அவர் ஜட்மெண்ட்லாம் இல்லை. அவர் ஜட்மெண்ட் இல்லை. அப்பா செய்தது சரி, அப்பா செய்தது பிழை, அல்லது அது இதுன்னு சொல்லி ஏதாவது ஒரு சிங்களம் தமிழ்ன்ட்டு ஏதாவது ஒன்றுமே வரையில்லை. அவர் அதை ஒன்றுமே அதில் வரையில்லை. அது நான் எதிர்பார்த்தேன். நான் அதை தாண்டி போய் வந்தப்பறம் திரும்பி அதை வாசி பார்க்குறது. இதில் என்ன மாதிரி இவர் ரிலேட் பண்ணுறார் இந்த இடத்துல அவர் ஒரு ஜட்மெண்ட் இல்லை. எனக்கு அந்த கதையை வாசித்து கொண்டு போக அவர் எனக்கு கூட ஒரு பாடத்தை சொல்லியிருந்தார். ஒரு விஷயத்தை நீ ஜட்மெண்டல் இல்லாமல் அணுகு, நீ ஒரு தீர்ப்பு சொல்லிடுறது எத்தனிக்காது, அதை அப்படியே இயல்பாகவே இயல்பாக பார்த்து இயல்பாகவே ஏற்றுக்கொள். அதுதான் அது சரியான உண்மையை கண்டறிய உதவுமே தவிர நாங்கள் முன்கூட்டியே ஏற்றுக்கொண்டிருந்த சில விடயங்களை வைத்துக்கொண்டு ஜட்மெண்ட் செய்யக்கூடாதுன்னு இந்த புத்தகத்தில் இவருடைய எழுத்திலே நான் கண்டுகொண்ட விஷயம். இதில் சில விடயங்களை நான் உங்களுக்கு வாசித்து காட்ட விரும்புகிறேன். இவர் அந்த இந்தியாவுக்கு போகின்ற பொழுது அன்று இரவு அந்த பெண் எனக்கும் அப்பாவுக்கும் உணவு பரிமாறினார்கள். வெள்ளை இடியப்பமும் சுவையான இறால்கறியும் பருப்பும் சாப்பிட்டோம். அந்த பெண் மிகவும் சாதாரணமாக தமிழ் பேசினார். அவரது குழந்தைகளும் தமிழ் பேசினார்கள். அந்த பெண் உண்மையிலேயே சிங்களத்திலானா என்று எனக்கு சந்தேகம் வந்தபோது அப்பா அந்த பெண்ணை விசிலி என்று பெயர் சொல்லி கூப்பிட்டது என் சந்தேகத்தை போக்குது. இதில் இந்த பந்தியில் தான் அந்த பெண்ணை பற்றியே சொல்கிறேன். அந்த பெண்ணை பற்றி சொல்லிக்க ஒரு ஜட்மெண்ட் எல்லாமே இருக்கே இல்லை.
அது எனக்கு ஒரு ஆச்சரியமாக இருக்குன்னா ஒரு தகப்பன் இவ்வளோ காலம் தன்னுடைய தாயோட இருக்கிறார், சகோதரியோட இருக்கிறார், இன்னொரு தாயை பார்க்கின்ற பொழுது அந்த முதல் நேரம் அந்த ஜட்மெண்டில் அது புத்தக ஒரு நிர்வாண நிலையில தான் அவர் இருக்கிறார் போல இருந்தது. அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். இந்த ஜட்மெண்டல் எல்லாம் இருக்கணும் என்று இந்த புத்தகங்கள் எல்லாம் சொல்றாங்க. அது கிடையாது. அதுக்கு பிறகு நான் என்ன இடநிறுத்தின சில இடங்களை நான் சொல்லி வாசிக்க காட்டுவேன். ஏன்னா நீங்கள் கட்டாமல் இந்த புத்தகம் வாசிக்க வேண்டும். இடநிறுத்த விஷயம் என்னென்றால் இவர் ஒரு புரோட்டோடைப் கொண்ட தன்னுடைய இவர் கதையில இவர் ரத்மலானையில் உள்ள ஏரோநாட்டிக் ஸ்கூல் ஒன்றில் படித்து கொண்டிருக்கிறார். அங்கே இவர் தங்கள் ப்ரொஃபஸர்ஸ் எல்லாருக்கும் நான் வடிவமைக்கின்ற விமானத்தை பற்றின ஒரு விளக்க விலையோட நிலத்தை போட்டால் டெமோ ஒன்று செய்ய போட்டால் புரோட்டோடைப்பை காட்ட போட்டால் அதை கொண்டு அங்கே போய் எல்லாரும் புத்தவரைந்து பல்கலைக்கழகத்தில் பார்க்குறாங்க. வெற்றிகரமாக செய்யுங்க. தமிழ் செலவோட மடிக்கணனியில் அவர் இருந்து பேசுகிறார். பிறகு மூளை மடிப்பில் இது சொல்வார் மடிப்பன். அவர் இவங்களும் பார்க்குறாரு. எல்லாரும் பார்த்தா இவருக்கு ஒரு சந்தோஷம். ஏனென்றால் இதை காட்டி கவர்மெண்ட்லேருந்து ஃபண்ட் எடுத்து இலங்கையின் முதலாவது விமானத்தை செய்ய போகிறாருன்ற ஒரு உற்சாகத்தில் அவர் இருக்கின்ற பொழுது இதெல்லாம் வெளியில் விட்டுட்டு அவரை கலைச்சி போட்டு அவர்கள் சொன்னார்கள், இது செய்ய முடியாது, இதை இப்படியே மூடு, உனக்கு வில்லங்க நீ புலிகளுக்கு இதை செய்கின்றாய் என்று. இந்த புத்தகத்தில் எந்த இடத்திலேயுமே இவர் ஒரு புலி ஆதரவாளனாகவே இல்லை. அதை பற்றி அவர் பெருசாக ஒன்றும் கலைக்கிறது. அப்போ இதில் புலி நீ இதுக்கு புலிக்கு போகும்போதுன்னு சொல்லி இதெல்லாம் முடிஞ்சுது. அப்போ இவர் ரொம்ப சோகமாக இருக்கிற ஒவ்வொரு பீஸாக இருந்த டைப் சூட்கேஸில் போட்டு கம்ப்யூட்டர் இன்னைக்கு கொண்டு நக்ஸாக்கி கொண்டு வெளியில் வந்தால் வெள்ள நாளில் கொண்டு போகிறாங்க. திடீர் இரண்டு மன்னன் நடந்திருக்கு. திடீர் மூழ்கி சென்று ஒரு வெள்ளை பேரின் சகாரன் திருப்பி என்னை வழிபடுத்து ஊக்கே இருந்தது. அந்த பேரில் கடவுள் உருவமாக திறந்து நான் அந்த வண்டிக்குள் இழுத்து வீசப்பட்டேன். அந்த தருணத்தில் கூட நான் எனது சூக்கேஸையோ மடிக்கணினியோ கைவிடவில்லை என்று. இப்போ இந்த வெள்ளை வேன் தமிழர்கள் வரலாற்று முக்கியமான அம்சமாக இருக்குது. இந்த இடத்துல அவரை அந்த வெள்ளை வேனை போட்டு சொல்கிறார். இன்னொரு இடத்துல நான் இதை போட்டு சொல்லி விரும்பவில்லை. இன்னொரு இடத்துல இவரை அடித்து சித்திரம் செய்து கேட்கிற கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியாது இருக்கிறது. நான் மறந்து போய் அப்போ தண்ணி அப்போ அவங்க சொல்கிறாங்க அவனோட தண்ணி அவன் எவ்வளோக்கு எண்ணியப்பா அவனை தண்ணி காட்டுறதுன்னு சொல்லி கோயிலத்தில் வந்து போய் கோயிலத்தில் உள்ள கிரௌண்ட் ஒன்றதை குடிக்கிறது. அந்த கட்டம் வாசிச்சோட நான் அது ஒன்று வச்சு நீதி புத்தகம் வாசிக்கிறேன். அது ரொம்ப சிக்கலாக இருந்தால் வாசிக்கணும். ஆனால் இந்த புத்தகம் ஒரு நல்ல ஒரு புத்தகம். இந்த புத்தகத்தை ஆங்கிலத்திலே மொழிபெயர்த்து இளம் பிள்ளைகளுக்கு இதை கொடுக்கணும். இந்த சேரடிகளை பின்னர் எழுதியிருக்கிற விஷயம் எல்லாத்த வாழ்க்கையிலையும் 1000 கனவுகள் இருக்கும். அப்போ ஒன்று அது துறக்க வேண்டியது. அது மாதிரி எங்களோட பிள்ளைகளுக்கே இந்த கனவுகளை காட்டக்கூடியதான ஒரு புத்தகம் இருக்கிறது. ஆங்கிலத்திலே மொழிபெயர்த்து இளம் சமுதாயத்தினர் இந்த புத்தகத்தை படிக்க வேண்டும். இந்த புத்தகத்தை படிக்கும்போது இன்னொரு முக்கியமான விஷயம் எப்படி சொன்னால், எங்களுடைய பிரச்சனை தொடர்பான ஒரு ஜட்மெண்டல் இல்லாத ஒரு அறிவை அவர்கள் கொள்வார். அவர்களே தேடி கண்டு கொள்ளத்துக்கு இது யார் செய்வதில்லை. இப்போ நாங்கள் கதைகள் சொல்லிக்கிற பொழுது வரலாறு ஒரு சிறிய சினச்சோட்டுக்குள்ள பார்ப்போம். 1983ஆம் ஆண்டுக்கு தான் தமிழக வரலாறு இருக்கிறது தேட சொல்லிடுவோம். அல்லது அதுக்கு சொல்லியிருக்கு. அப்போ இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் பூரணமாக தாங்களே ஆராய்ந்து பார்க்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு புத்தகத்தை இந்த எலெக்ஷன் வெளியிட்டிருந்தால் இதை பேசுகிற ஒரு வாய்ப்பு தந்திருக்கு. செல்வத்துக்கு நம்பியை தெரிவிக்க உண்டு. அடுத்து பட்ஜெட் ஸ்பீச் பேச போகும்போது ஃபினான்ஸ் மினிஸ்டர்ஸ் புது சப்பாத்தி போடணும்னு தெரியல. ஆனால் நான் இன்றைக்கு புது போக்கு ஸ்பீக் வாங்கிடுவேன். இந்த வாய்ப்புகள் உங்களுக்கு அனைவருக்கு என்னுடைய இந்த கேட்டதுக்கு உங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் நன்றி. பல தடவை ஞாபகமான விஷயங்கள்ல நுணுக்கமாக
அந்த வயசுக்கும் சரி இதுக்கும் சரி அவர்கள் சில விஷயங்களை நாங்கள் நிறைய இன்ட்ரெஸ்டிங்காக அவரோட பார்ட்டிசிபேட் பண்ணலாம். அவர் ஒரு பொறியியலாளர். அதோடு அவருடைய முக்கிய பணிகள் வந்து இலங்கையில் இருக்கும் பொழுது இந்த விமானங்களுடைய இதுகளை வந்து பரிசீலனை செய்வது அவருடைய பணிகள். அவருக்கு விமானம் பற்றி எவ்வளவு தெரியும். இந்த நாவல் தனி விமானம் பற்றி மட்டுமல்ல, இந்த கற்பனைகளும் இந்த கற்பனைக்கு மனிதனுடைய வாழ்வும் வாழ்க்கை களங்களும் நம்மளுடைய நடக்கிற போராட்டங்களும் ஒரு சுவாரஸ்யமாக ஒரு பல விஷயங்களும் செய்வது போல ஒரு நாள். அது நான் ஏற்கனவே குறிப்பிட்ட பக்கங்களில் வந்து கிழக்கு மாநிலங்கள் வந்து படுகொலைகளுடைய விவரம் இருக்கு. அதில் வந்து ஒரு படுகொலைகள் நடந்திருப்பதாக சொல்ல முடியும். நடுவான்கரையில் இடையில் இருக்கிற அந்த ஏரி உறுதியாலும் நிலங்களாலும் கலந்து அடித்த சிங்கள ஏரியாக மாறியிருந்த ஒரு காலம். அந்த சில பேருக்கு நான் திருப்பத்திற்கு நான் சொல்லும் பொழுது படுகொலை என்னும் பொழுது ஒரு சார்பில் மறுபடியும் நிறைய படுகொலை நடந்திருக்கிறது. முஸ்லீம் மக்கள் படுகொலை நடந்திருக்கிறாங்க. இப்படி பல்வேறு படுகொலைகள் நடந்திருக்கிறது. எல்லாமே நாங்கள் கொண்டு வருவோம், வெளிக்கொண்டு வருவோம். இது சம்பந்தமாக பேசுவது வேணும். இது சம்பந்தமாக நாங்கள் உங்களுடைய மன்னிப்புகள் சராசரி நாங்கள் மனிதர்கள் இதுகளை புரிந்து கொண்டு பரஸ்பரம் எங்களுடைய மன்னிப்புகளை கூடி நாங்கள் ஒரு போக்கான சமூகத்தை கொண்டிருப்பதற்கான வழிமுறைகள் நாங்கள் பெற வேண்டும். அடுத்ததாக விருச்சினுடைய அப்பா ஒரு பேச்சாளர் கூட கல்லூரி எதிராளர் வந்து கல்லூரி விஷயம் ஒரு ஓரம் மூலம் அதில் நிறுத்தி